கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு குடிக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைய தினம் பிதாவானவர் குடிக்கிற யாவும் என்னிடத்திலே வரும்னா, பிதாவானவர் யாரை கொடுத்திருக்காரு? அவர்கிட்ட நம்மளை தான் சிருஷ்டித்து இயேசுவின் கருத்துல நம்மளை ஒப்புவித்திருக்கிறார். அப்ப அனைத்தும் நம்ம திரும்பி அவர்கிட்ட தான் போக போறோம். பிதாவை இடத்தில் நம்ம எல்லாமே போக போறோம். யார் மூலமா? இயேசுவின் மூலமாக நம்ம பிதாவை தரிசிக்க போகிறோம். எப்ப? நம்ம மறுமையில, நம்ம 2வது இதுல நம்ம பரலோகத்துல பிதாவை முகமுகமா தரிசிக்க போகிறோம். அப்ப பிதாவை மட்டும் கிடையாது, இயேசுவையும் தரிசிப்போம், பரிசுத்தாவியும் பார்ப்போம். நம்ம இதுதான் இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி பாருங்க, தேவன கையிலே கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும். அப்ப நம்ம தான் இயேசுவின் கையில கொடுக்கப்பட்டவங்க, பிதாவால் இயேசுவின் கையிலே கொடுக்கப்பட்டவங்க. அப்ப நம்ம எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவங்க. அவர் சாயலாக படைக்கப்பட்டு அவர்கிட்ட கையில கொடுத்து நீ அவங்கள பாத்துக்கப்பா அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். சகலமும் எனக்காகவும் எனது மூலமாகவும் எனக்காகவும் படைக்கப்பட்டது பைபிளை படிக்கிறோம். நம்ம அது எதுக்கான? இயேசுக்காக படைக்கப்பட்ட படைப்பு. நம்ம இயேசுக்காக நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம், அவர் கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவர் தான் நமக்கு சகல மேய்ப்பர். அவரு அப்ப மேய்ப்பர் என்ன செய்யறாரு? நம்மள நல்ல புல்லுள்ள இடங்கள் கூட்டு போறாரு, அமர்ந்த தண்ணீர் கூட்டு போறாரு. எங்கேயுமே கஷ்டமானதுல நம்மளை கூட்டு போகவில்லை. அதுலயே பாக்குறோம், காணாமல் ஆடை பத்தி பாக்குறோம். காணாமல் ஆடை தேடி 99 ஆடை சேஃபா வச்சுட்டு அந்த ஒரு ஆடை தேடி வராரு. ஒருவேளை நம்ம காணாமல் இடத்துல இருப்போமா? அதனால தான் என்னிடத்தில் வருகிறவனே நான் பொறுப்பை தள்ளுவதில்லை அப்படின்றாரு. அப்ப நம்ம பிதாவிடத்தில் இயேசுவிடத்தில் போறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். பிதா படைச்சாரு, இயேசு கையில கொடுத்துட்டாரு, எல்லாமே ரைட்டு. ரிபலியன் நடந்தோம்னா அந்த ஒரு ஆடு மாதிரி ஓடி போயிட்டோம்னு வச்சுக்கீங்களேன். என்ன, அந்த ஆடு வாய் திறக்காம இருந்துச்சுன்னா, சத்தம் போடாம இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், கண்டுபிடிச்சிருக்க முடிய மாட்டேங்க அந்த மெய்ப்பனை. அந்த ஆடு நான் தப்பி போயிட்டேனே, வலிஞ்சுதான் நிற்கிறேனே, அந்த ஆடு கத்தி இருக்கும், கதறி இருக்கும், தனிமையில நிற்கிறேனே அப்படின்னு. அப்ப அந்த சத்தம் கேட்டு பிதா மெய்ப்பன் போய் அந்த ஆடை கொண்டு மந்தையில சேர்த்தார். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம மெய்ப்பனை விட்டு வெளியே நான் சந்தோஷமா, நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு இருக்கோமா? இல்ல பிதாவே, இயேசுவே, நான் உங்களை விட்டு தாண்டி வந்துட்டேன், உங்க வழியிலே அறியாம நான் வெளியே வந்துட்டேன், என்ன உங்க பட்டக்கம் சேர்த்துக்கோங்க, உங்களாண்டி சேர்த்துக்கீங்க அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட முறையீடுகளை காணப்படுகிறோமா? நம்ம ஜெபமே அதுதான், நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நாங்க உண்மை பார்க்கணும், உண்மை தரிசிக்கணும், மறுமையில உண்மையோட இருக்கணும். இதுதான் நம்ம படைப்பின் ரகசியமே தான். நம்ம கிறிஸ்தவர்கள் எதுக்கு ஆலயத்துக்கு போறோம், எதுக்கு வேதத்தை படிக்கணும், எதுக்கு நம்ம சரியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, நம்ம மறுமையில தேவனை தரிசிப்பதற்காக. இவ்வளவு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம். இது நம்ம உணர வேண்டும். அப்ப தேவன் அதுக்காகத்தான் நம்மளை படைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறப்பே தள்ளுவதில்லை. அப்ப தேவனிடத்தில் நம்ம போக ரெடியா இருக்கோமா? தேவ சமூகத்தை நமக்கு போய் பார்க்கறதுக்கு, தேவ சமூகத்தை தேடுவதற்கு நம்ம ரெடியா இருக்கோமா? இல்ல நம்ம இஷ்டப்படி நம்ம நோக்கத்துக்கு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேவ சமூகத்தை தேடுபவர்களாக, தேவ சமூகத்தை அண்டி ஓடுபவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இதுதான் நம்மளோட அழைப்பே. நம்ம பிதாவானவரை தரிசிக்க வேண்டும். தேவ சாயலாக படைக்கப்பட்டது எதுக்கான? சும்மா இஷ்டப்படி வாழ்ந்துக்க அப்படின்றதுக்காக கிடையாது. ஒருவேளை நிறைய பேர், கிறிஸ்தவர்களே நிறைய பேர், இதெல்லாம் பிதாலாம் கடவுள்லாம் கிடையாதுங்க, இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம், நம்ம செத்ததுக்கு அப்புறம் நரகம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இப்போதைக்கு இருக்கும்போது சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற எண்ணத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதாவது உண்மையை அறிந்த மக்கள். உண்மை அறியாத மக்கள் அவங்க தப்பிச்சிருவாங்க. அவங்க அந்த கடைசி நேரத்துல ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே, இல்லை அதுக்கு தெரியாத ஆண்டவரேனா, ரைட்பா, நீ மன்னிக்கப்பட்டேன், உள்ள போ அப்படின்றாரு. ஆனா சத்தியத்தை தெரிந்து கொண்டு கேட்டு அதன்படி நடக்காத நமக்கு நியாயத்திற்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப அதுல பாருங்க, பிதாவானவர், அது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். பிதாவானவர் எனக்கு குடிக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்ப தேவன் இயேசுவின் வாயிலிருந்து வர வார்த்தது. பிதாவானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டது யாரு? நம்ம தான். அதை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம பிதாவின் இயேசுவின் கையில ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவின் கையில் உள்ள ஆடுகள் நம்ம, அவர் மந்தையில் உள்ள ஆடுகள் நம்ம. அப்ப அவரோட சொல்படி கேட்கணும். ஆடுகள் என்ன, ஆடுகள் என் சத்தத்தை கேட்குதுன்னு யோவான்ல படிக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஏன்னா என்னிடத்தில் வருகிறவர்கள் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு சத்தத்தை கேட்கணும். சத்தம் என்ன சத்தம்? நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னைக்காக அநேக காரியங்கள் வைத்திருக்கிறேன், அநேக அடையாள அற்புதங்கள் நீ செய்ய போற, ஓ மூலமா மிகப்பெரிய காரியங்கள் நடக்க போகிறது, தேசமே ஓ மூலமா அசைக்கப்பட போகிறது, உலகத்துக்கு ஒளியாக நீ இருக்க போற. இதுதான் தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிற காரியம். நம்மகிட்ட தேவன் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம்ம, அவர் வல்லமையால் நிரம்பி
அவர் செய்த காரியங்களையும் அவர் செய்ததுக்கு மேலான காரியங்கள் செய்வது தான் தேவனோட பிரியம். அதனால் தான் பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் அவனிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப நம்மளை புறம்பே தள்ளுகிற பிதாவானவர் கிடையாது, இயேசு கிடையாது. அதை விசுவாசித்து தேவ சமூகத்துல காத்திருப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உமது சமூகத்திலே உமது பாதப்படையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் சேர்த்து கொண்ட மந்தையிலே சேர்த்து கொண்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முதுகத்தை தெரிகிறோமப்பா. குடும்பத்தில் நோய் ஏற்பட்டிருப்பவர்களை முதுகத்தை தெரிகிறோமப்பா. அது தேவையான ட்ரீட்மெண்டால் அவர்கள் குணமாக உதவி மாண்டவரை. பரலோக வைத்தியராகிய நீர் அவர்களை குணப்படுத்த மாட்டவரே. அவர்கள் என்ன செய்ய வேண்டும், யாரை போய் பார்க்க வேண்டும், எந்த டாக்டர் செல்ல வேண்டும் என்பதை ஒரு திட்டம் தெளிவாக போய் தருள் மாட்டவர். தேவையான பணத்தை தர மாட்டவரே. தேவையான காரியங்களை நிரப்பும் ஆசீர்வதிக்கிற மாட்டவரே. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.